சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தமிழ்நாடு வாணிப கிடங்கில் உள்ள அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் 500 டன்னுக்கும் மேலான பருப்புகள் நாசமாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை கவனிக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் யார் யார், அவர்களின் அலட்சியத்தால் நேரப்போகும் துயரம் என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். கடுமையாக உழைத்து ஒருபோக சாகுபடியை முடித்து நெல்லை அறுவடை செய்து வருகிறார் விவசாயி. அவ்வளவு உழைப்பை போட்டு கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமானால் ஒரு விவசாயிக்கு எப்படி இருக்கும்? நெல் கொள்முதல் நிலையங்களில் இடப்பற்றாக்குறை போன்ற அரசு திட்டங்கள் சார்ந்த காரணங்கள் முக்கியமானவை என்றாலும் பெரும்பாலான விவசாயிகள் இதில் குற்றம் சாட்டுவது அரசு அதிகாரிகளைத்தான். ஒரு மூட்டைக்கு இவ்வளவு என கமிஷன் வாங்குவது, அலட்சியமாக செயல்படுவது, சில ஊர் விவசாயிகளிடம் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் காக்க வைப்பது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் பகிரங்கமாகவே முன்வைக்கின்றனர். இந்த அரசு அதிகாரி என்ற திமிர்த்தனமான செயல்களில் கீழ்நிலை அரசு அதிகாரிகள் முதல் மேல்நிலை அரசு அதிகாரிகள் வரை ஈடுபடுவதாக விவசாயிகள் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையபாளையம் கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் அரசு அதிகாரியின் அலட்சியத்தால் தான் தங்களது நெல் மூட்டைகள் 16 நாட்களாக கிடப்பில் கிடந்து நாசமாகி இருப்பதாக அதிகாரியின் பெயரை சொல்லியே விவசாயிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். ஒரு சில காரணங்களாக காழ்ப்புணர்ச்சி காரணம் இங்க பயன்பாட்டினால இத்தனை நாள் காக்க வச்சு இன்னைக்கு தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 நாளா கிடக்குங்க. 10ஆம் தேதி அறுத்தது. 13ஆம் தேதி டிபிசி வந்துச்சு. எஸ்ஆர்எம் எடுக்க சொல்லிட்டாங்க, டிஎம் எடுக்க சொல்லிட்டாரு, பர்ச்சேஸ் ஆஃபீஸர் எடுக்க சொல்லிட்டாங்க. பர்ச்சேஸ் ஆஃபீஸர் தான் இதுக்கு காரணம். பர்ச்சேஸ் ஆஃபீஸர் தான் இதுக்கு முழு காரணம். அரங்கநாதங்கிறது இது எடுக்காம பண்ணிட்டாருங்க. அவர் பிரிஸ்டேஜ் பண்ணி பார்த்துட்டு இதை எடுக்காம விட்டாருங்க. அதே குன்னம் திறந்திருக்காங்க, கொண்டல் திறந்திருக்காங்க. இதுக்கு மூணதுக்கு அப்புறம் இது பண்ணிருக்காங்க. எங்க விவசாயத்தை வந்து 45 ஏக்கரையும் பிஓ, ஆர்ஐ, ஆர்டிஓ இத்தனை பேரும் ஜாயிண்டா, ஜேடி, ஏடி இத்தனை பேரும் 5 பேரும் வந்து ஜாயிண்டா பார்த்துட்டு ஓபன் பண்ண சொன்னது. எவ்வளவு நெல் மூட்டை இது வரலையும் 400 இருந்து 500 மூட்டை கிடக்குங்க. இன்னும் ஒரு 10 ஏக்கர் அறுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நாங்க சேர்த்து கேட்டிருக்கோம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தமிழக நுகர்பொருள் வாணிப கிடங்கின் கிளை கிடங்கிற்கு பல லாரிகள் 500 டன்னுக்கும் மேற்பட்ட துவரம்பருப்பு மூட்டைகள் கொண்டு வரப்பட்டன. இந்த மூட்டைகள் கிடங்கில் இறக்கப்படாமல் 12 நாட்களாக எடப்பாடி சங்ககிரி பிரதான சாலையின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளிக்கு முன்பு இந்த பருப்பு மூட்டைகளை கொண்டு வந்தும் அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் இதனை இறக்க முடியாமல் தவிப்பதாக லாரி ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். லாரியில் பருப்பு உள்ளதால் இதை விட்டு எங்கும் செல்ல முடியவில்லை என்று செய்வதறியாது திகைக்கும் லாரி ஓட்டுநர்கள் சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் 12 நாட்களாக நடு ரோட்டிலேயே லாரியில் படுத்து உறங்கி தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை நைட்டு வந்ததுங்க. வியாழன், வெள்ளி, சனி ஒரு வாரமாக லோடு இறக்கல. கேட்டோம்னா இந்த இறக்குறேங்கிறாங்க, லோடு இறக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டோம்னா வண்டியில் போய் உட்கார அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாரமாக இங்கே தண்ணிக்கு வசதி இல்லை, ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழியில். நாங்கள் நினைச்சது வந்து குஜராத் பரோடாவிலேருந்து ஏற்றிட்டு வரோம். இங்கே வந்தால் ஒன்று இறக்கிடுவாங்கன்னு தான் ஏற்றிட்டு வந்தோம். இங்கே வந்து இன்னும் ஒரு வாரம் பக்கம் ஆச்சு, இறக்கலை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இங்கே மழை இல்லை. மழை வந்திருந்தால் லோடு வீணாக போயிருக்கும். மழை இல்லாதனால தவிச்சிட்டு இது வண்டிக்கு இவ்வளோ லாஸு, நம்மளுக்கு ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழியில். இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. எது இருந்தாலும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, நீங்கள் எத்தனை நாளைங்க ஆகுதுங்க? இங்கே வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க. ஒரு வாரமாக நீங்கள் அதிகாரிகிட்ட கேட்ட சொன்னதுக்கு என்ன சொல்கிறாங்க? அதிகாரி வந்து நீங்கள் வண்டியில் உட்காரு, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் வரல, கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிங்க எதுவும் கண்டுக்கிறீங்க. இது குறித்து எடப்பாடி கிடங்கு தரக்கட்டுப்பாட்டு ஆய்வாளர் கொளிஞ்சியப்பனிடம் கேட்டபோது ரேஷன் கடைகளுக்கு அடுத்த மாதம் அனுப்ப வேண்டிய அட்வான்ஸ் அரிசி மூட்டைகள் கிடங்கில் இருப்பதால் புதிதாக வந்த பருப்பு மூட்டைகளை இறக்க முடியவில்லை என்றும், குடோனில் இருக்கும் அரிசி மூட்டைகளை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பிய பின்தான் பருப்புகளை கிடங்கில் இறக்க முடியும் என்றும் கூறுகிறார். அதேபோல் சில லாரிகளில் உள்ள பருப்புகளின் தரத்தை ஆய்வு செய்து அதன் பின்னர் நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். அப்படி என்றால் அதுவரை நடு ரோட்டில் லாரியை வைத்துக் கொண்டு நிற்கும் ஓட்டுநர்கள் என்ன செய்வார்கள்? குடோனில் உள்ள உணவு தானியங்களை முறையாக ஏற்றி இறக்கும் திட்டமிடல் அரசு அதிகாரிகளிடம் இல்லையா? இதனை கவனிக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் யார் யார்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போது எடப்பாடி பகுதியில் மழை பெய்வதால் 500 டன்னுக்கும் அதிகமான பருப்புகள் நாசமாகும்.
அந்த பழியை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளுமா?